அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பார்க்கல் கிடைந்தது. அதை மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் பகிர்ந்து கொடுத்தது பார்த்தோம். அதில் பார்க்கல் கடந்துட்டு இந்த தேவர்களுக்கு தான் கிடைச்சதே ஒழிய அசுரர்களுக்கு கிடைக்கலைங்கவும் ரொம்ப சண்டை போட்டாங்க. மறுபடியும் சண்டை போடவும் மகாவிஷ்ணு கொஞ்சம் சமாதானம் போங்க, உலகத்தில் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. வேற என்ன செஞ்சிட்டாங்க, தேவர்களுடைய வசதியை பார்த்து இந்த அசுரர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த தேவர்களை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சண்டை ஓட்டால் அமிர்தம் சாப்பிட்ருக்காங்க, அதனால் சாக மாட்டேங்கிறாங்க. அதனால் வேறு எந்த வழியிலையாவது இவங்களை என்னமா செய்யணும்னு சொல்லிட்டு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கவும் மாயாவிகளின் தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எந்த மாயமும் செய்வான், மாயச் செயல்கள் செய்ததில் வல்லவன். அவனை போய் சரணடைகிறாங்க. மாயாவிகளின் தலைவன் மயனை சரணடைஞ்சு நீங்கள் என்னமா செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கிறாங்க. என்ன உதவி வேணும்னு கேட்குறாரு. கேட்ட உடனே எங்களுக்கு பறக்கக்கூடிய பொன்னாலான ஒரு உலகம், வெள்ளியாலான ஒரு உலகம், இரும்பாலான ஒரு உலகம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மயன் சரின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துட்றாரு. அதில் எல்லா வசதியும் இருக்குது. அதில் போய் பறந்து போகலாம், எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். அப்படி செஞ்சு கொடுக்கவும் அதில் அண்ணன் தம்பி 3 பேரும் அதில் இருந்துக்கிட்டு அதை 3 ஒன்று மேலே பொன் உலகம், நடுவில் வெள்ளி உலகம், அதுக்கு கீழே இரும்பு உலகம். இந்த 3 உலகம் ஒன்று கீழே ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த அழிச்சா இந்த 3 தான் சேர்த்து அழிக்கணும். இதில் இப்போ பெரிய அண்ணன் தங்க உலகம், நடுவில் வெள்ளி உலகம், கடைசி தம்பி இந்த இரும்பு உலகத்தில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏதாவது வில்லால் இவங்க எப்படி வர வாங்கிடுறாங்க, ஒரே வில்லால் அந்த மையன் செஞ்சு கொடுத்துட்றான். அடித்தாத்தான் ஒரே வில்லால் அடித்தாத்தான் அந்த 3 நொறுங்கும், இல்லாட்ட நொறுங்காது. என்ன செய்கிறது, ஒரே வில்லில் அடிக்கிறாப்புல செஞ்சு கொடுத்துருங்க, யாராலையும் அடிக்க முடியாது, அதனால் அப்படி செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அப்படி தானே செஞ்சு கொடுத்து அதில் இருக்கிறாங்க. அதில் பறந்து போய் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. தொல்லை கொடுக்கவும் இந்த தேவர்கள் பார்த்தாங்க, என்ன செஞ்சாலும் இவனை இந்த அசுரர்கள் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த உடனே அப்படியே வாங்க நம்ம மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்போம், மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்வோம்னு சொல்லி மகாவிஷ்ணுவை போய் கேட்குறாங்க. மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்க சிவபெருமான்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி சிவபெருமானை சரணடைவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. போன உடனே அவர் சொல்கிறாரு, என்ன உலகத்தை 3 உலகத்தையும் ஸ்தாபித்து உங்களை பறந்து தொந்தரவு கொடுக்குறானா, அப்படியா, வாங்க உடனே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரதத்தை உண்டாக்குங்கிறார். மகாவிஷ்ணு தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு. தேவர்கள் சில முக்கியமானவர்கள் சக்கரமானாங்க, சிலர் ஒரு மகாவிஷ்ணு சாரதியானார், பிரம்மாவா யாரோ வில்லானார்கள். அதில் வாசுங்கிற பாம்பு இந்த பார்க்கடலை கிடந்தது இல்லையா, அதுதான் அந்த வில்லை கட்டுற கயராச்சு. இப்படி ஒன்றா செய்து கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அதில் ஏறி போய் கூட வாங்கன்னு சொல்லி அவங்களோட எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அதை அந்த முப்புறத்தை எரிச்சிருவோம்னு சொல்லி, இது நடுவில் இருக்குது, அந்தரமத்தில் இருக்குது இந்த 3 உலகமும். தேவலோகத்தை ஏண்டலை, அசுரலோகத்தை ஏண்டலை, நடுவில் இருக்குது. இந்த 3 லோகத்தையும் நம்மளும் தேரில் அப்படியே பறந்து போய் அழிச்சிருவோம்னு சொல்லி போகும்போது போகிறாங்க. போனால்
அதுக்கு முந்தி சந்திர பகவான் கேலி பண்ணதுக்காக சிவபெருமான் என்ன செய்திருக்கிறாரு, இது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த விநாயகரை என்னை மாதிரியே அனைத்து சக்திகளும் வரங்களும் பெற்றவர், பிரபஞ்சத்திலிருந்து வரங்களையும் எடுத்துக்கொண்டவர் இந்த விநாயகர். அதனால் விநாயகரை நினைக்காம, விநாயகரை வணங்காமல் எந்த காரியத்தையும் செஞ்சாலும் அது வெற்றி அடையாது. அதனால் விநாயகரை நினச்சி ஒரு காரியத்தை செஞ்சால் தான் அது வெற்றி அடையும். அதனால் அப்படியே எல்லாரும் இதை கடைப்பிடிங்க, எனக்கு சமமானவர் விநாயகர்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் சில நாளைக்கு முன்னால் தான் சொல்லியிருக்காரு. அதுங்குள்ள இந்த அசுரர் தேவர்கள் பிரச்சனை வந்துடுது. இவர் ரதத்தை பூட்டிட்டு அழிக்க போகிறாரு. அழிக்க போகிற நேரத்தில் விநாயகரை சொல்லாமல் கூட போயிடுறாரு. விநாயகர் அங்கே தான் இருக்கார், கைலாயத்தில் ஒரு பக்கத்தில் விநாயகர் உலகம்னு படைச்சு. ஆனால் அவற்றையும் சொல்லாமல் இவர் ஆத்திரத்தில் வேகமாக கிளம்பி வந்துடுறாரு. அப்படி கிளம்பு வரவும் சென்னையில் அச்சிறுப்பாக்கம் இருக்கு இல்லையா, இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்தது தான். இந்த அச்சிறுப்பாக்கம்ங்கிற இடத்துல வந்து இறங்கின உடனே அது அச்சு முறிஞ்சு போகுது. தேரோட அச்சு முறிஞ்சு போகுது. சிவபெருமான் கேட்குறாரு, ஏன் அச்சு முறிஞ்சுது, இதனால் முறிஞ்சது, முறியக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. தேவர்கள் சொல்கிறாங்க, ஐயனே நீங்கள் தான் சொன்னீங்க விநாயகரை நினச்சிட்டு சொல்லிட்டு வரணும்னு சொல்லி, நீங்களே அது செய்யாமல் வந்துட்டீங்க, அதனால தான் இது அச்சு முறிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இந்த அச்சிறுப்பாக்கத்தில் அந்த கோயில் இருக்குது. அதை சேர்ந்த கோயில்கள் 7-8 இருக்குது. திருவதிகை, இந்த வீரட்டானந்துரை அம்மானேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் தேவாரத்தில். அந்த மாதிரி இடமெல்லாம் இந்த அச்சு முடிஞ்ச தேவர்களோட சிவபெருமான் முப்புறம் எரித்த கதையில் வருது. அந்த இடமெல்லாம் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறாரு, சுமார் 2வது போய் விநாயகத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் ரதத்தை பூட்டிக்கிட்டு வராங்க. வந்தால் என்னத்தை செய்ய போகிறார் சிவபெருமான், 3 உலகம் பெருசாக நிற்கிது. இது ஒரே வில்லால் ஒரே அடியில் அடிக்கணும், இல்லாட்டா ரொம்ப நமக்கு கஷ்டம். என்ன செய்கிறதுன்னு தேவர்கள் யோசிக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாரு சிவபெருமான், என்னை ஏளனமாக நினைக்கிறீங்க, அப்படி ஏளனமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வில்லை கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சிரித்தார். அவர் சிரித்த உடனே அவர் வாயிலிருந்து நெருப்பாக வந்து அந்த 3 உலகம் எரிஞ்சு போச்சு. வில்லால் அடித்தா நொறுங்கி போயிருக்கோம். ஆனால் அவர் சிரித்த உடனே என்னாச்சு, அந்த 3 உலகமும் எரிஞ்சு போச்சு. இதுதான் முப்புறம் எரித்த கதை. அப்படி எரிஞ்ச உடனே இந்த தேவர்கள் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. சரி, இந்த முப்புறத்தை தேவர்கள் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் சென்று விடுகிறார்கள். சிவபெருமான் கைலாயத்துக்கு போகிறாரு. தேவர்கள் அவர் இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போன உடனே அம்புட்டு அசுரர்கள் அழிஞ்சு போனாங்க. அழிஞ்சு போன உடனே என்ன அப்படி அப்படியே அழிஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க உருவம் இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. அப்போ அங்கே அமிர்தம் கலந்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் இவங்களை முக்கி எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பேரையாவது முக்கி எடுத்து நம்ம இந்த அசுரர்களை உருவாக்கணும்னு சொல்லி சுக்கராச்சாரியார் நினைக்கிறார். நினச்ச உடனே சில பேரை, சுக்கராச்சாரியார் அவரும் அசுரர் தானே, 10-20 பேரை அப்படி கொண்டு போய் அந்த குளத்துக்கிட்ட போடுறாரு. போட்டு அந்த குளத்தில் முக்கி எடுத்துருவோம்னு போடும்போது அப்படி போட்டு மகாவிஷ்ணு பார்க்குறாரு அங்கேருந்து. ஆஹா, அமிர்தம் கலந்த குளம் இருக்குதே, அமிர்தம் கொடுக்கையில் சிந்தின குளம் இருக்குதே, அந்த குளத்துல எல்லாம் முக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுவா உருவம் எடுத்து வாரார் மகாவிஷ்ணு. ஆக அவர் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு,
பசுவா உருவெடுத்து வரவும் பிரம்மதேவன் பார்க்குறாரு அங்கேருந்து. என்ன மகாவிஷ்ணு பசுவாக போகிறாரே, எதுக்காக போகிறாரு என்னன்னு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஞான கண்ணில் தெரியுது சுக்கராச்சாரியார் அந்த குளத்தில் அந்த அசுரர்களை முக்கி எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக அந்த குளத்து தண்ணியை குடிக்க போகிறாரு மகாவிஷ்ணு. சரி, அவரோட நம்மளும் சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த பிரம்மாவும் கிளம்பி வந்துடுறாரு. பிரம்மா கண்ணுக்குட்டியாக வர்றாரு, மகாவிஷ்ணு பசுவாக வர்றாரு, பிரம்மா கண்ணுக்குட்டியாக வர்றாரு. அந்த சிவனை நம்ம எப்போ கும்பிடுவோம்? இந்த பிரம்மாவும் மகாவிஷ்ணுவை கும்பிடுவோம், இந்த பிரம்மாவை கும்பிட மாட்டோம். அதுதான் வீட்டுக்கு பால் காய்ச்சும் போது பசுவும் கன்றையும் கொண்டு வந்து அதற்கு பூஜை பண்ணுறது. மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதே மாதிரி வீட்டில் வச்சுருக்கமே பசுவும் கன்றும் விளக்கு பக்கத்தில் வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அதுவும் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தான். அது காமதேனு கிடையாது, காமதேனு வேற. பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து தான் காமதேனு தேவலோகத்தில் இருக்குது. இந்த பிரம்மா விஷ்ணுவும் உருவெடுத்தது தான் பசுவும் கன்றுமாக நம்ம வச்சு கும்பிடுறோம். அந்த பசுவும் கன்றுமாக மாறி பசு எல்லா தண்ணியும் குடிக்குது. மிச்சம் சின்ன சின்ன பள்ளம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த பிரம்மாவுங்கிற கன்று குட்டியானது போய் நக்கி நக்கி உறிஞ்சி உறிஞ்சி நக்கி நக்கி எல்லாத்தையும் குடிச்சு போடுது ரெண்டு பேரும், பிரம்மாவும் விஷ்ணுவும். அப்படி குடித்த உடனே அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுது. சுக்கராச்சாரியார் பார்க்குறாரு, வேறு ஏதாவது வழியில் தான் இவளை உயிர்ப்பிக்கணும், ஏதாவது மந்திரம் சொல்லணும், இதில் முக்கி எடுத்துருவோன்னு பார்த்தா முக்க முடியலை, இந்த பசுவும் கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கார். அடுத்து அவர் பிழைக்க வச்சாரா என்னங்கிறத இன்னொரு கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.